section. Okay, you will be given 20 questions in party sessions. In that, you need to attend about 15 questions, and you can leave 5 of the questions. ஸோ இங்கே முக்கியமானது வந்து இங்கேயும் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குங்கிறது தான். ஒவ்வொரு கொஷினுக்கும் 2 மார்க்ஸ் இருக்கும். there will be a 0.5 marks is negative if your answer is wrong. ஸோ எந்த 15 கொஸ்டின்ஸ் நம்ம 20 கொஸ்டின்ஸ்ல செலக்ட் பண்ண போறோங்கிறது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான பார்ட் ஆகுது. ஏன்னா யூ வில் பி ரன் அவுட் ஆஃப் டைம் இஃப் யூ ஆர் ஸ்பெண்டிங் மோர் டைம் ஆன் ஈச் கொஸ்டின். ஸோ அப்படி நம்ம செலக்டிவா பார்த்து நம்மளோட கொஸ்டின்ஸ் செலக்ட் பண்ணணும்னா யூ ஹாவ் டு பி தரவ் வித் திஸ் I mean many of the topics in general aptitude. Okay, so இந்த டாபிக்ஸ்லாம் வந்து கவர் ஆகும். யூஸ்வலி நியூமரிக்கல் எபிலிட்டியில நீங்க பாத்தீங்கன்னா நம்பர் அண்ட் சிம்பிளிஃபிகேஷன், எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப், ஆவரேஜ் ரிலேட்டட் சம்ஸ் வரும், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ், டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ், டைம் அண்ட் ஒர்க் வரும், ப்ராபபிலிட்டி கொஸ்டின்ஸ் வரும், அண்ட் பெர்முடேஷன்ஸ் காம்பினேஷன்ஸ், ஜியாமெட்ரி அண்ட் மென்சுரேஷன் கொஸ்டின், மானிட்டரி ப்ராப்ளம்ஸ் வரலாம். தென் ரீசனிங் டைப்ல வந்து சீரீஸ் ஃபார்மேஷன்ஸ், கோடிங் டிகோடிங், டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன்ஸ், கேலண்டர் அண்ட் கிளாக், ரேங்கிங் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் பசல்ஸ் இருக்கலாம். டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ல வந்து மீன், மீடியன் அண்ட் மோட், மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன், கிராஃபிக்கல் அனாலிசிஸ் இருக்கலாம், பை சார்ட் அண்ட் டேபுலேஷன் ரிலேட்டட். ஸோ கம்பேரிட்டிவ்லி நியூமரிக்கல் எபிலிட்டியை விட ரீசனிங் அண்ட் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் வந்து சின்ஸ் வி மோஸ்ட் ஆஃப் அஸ் ஆர் ரிசர்ச் காலங்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஐ மீன் ஜென்ரலாகவே ரீசனிங் டாபிக்ஸ் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ பட் ஆனால் நம்ம நியூமரிக்கல் பார்ட்டையும் விட்டுற முடியாது. அப்போ தான் நம்ம வந்து நம்ம 15 கொஸ்டின்ஸ் நம்ம எய்ம் பண்ண முடியும். அட்லீஸ்ட் ஐ மீன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த டைம் வரும்பொழுது நம்ம ஒரு 11 கொஸ்டின்ஸ் டு 12 கொஸ்டின்ஸ் நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணோம்னாலே இது ஒரு நல்ல பார்ட் ஏவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அட்டம்ப்டா இருக்கும். நீங்க மோர் தென் 90% மேல வாங்கிட முடியும். ஸோ அதை எய்ம் பண்ணி தான் நம்ம அந்த கிளாஸஸ் கொண்டு போக போறோம். அது மட்டும் இல்லாம we can expect questions from general science also. Okay, let me move on to the next slide. These are the questions from last year February 2025 part A questions. Okay, so I'll be explaining. Just read the questions carefully. The words test, exam and yeast are coded as 1382, 2182 and 1937, but not necessarily in that order. How would you the word mate be coded? So this question is comes under the coding and decoding part. Okay, so what they have given, test, exam and yeast, they are coded in these 3 different numbers கொடுத்திருக்காங்க. But test is not 1382, exam is not 2182, yeast is not 1934 எடுத்துக்க கூடாது. இந்த ஆர்டர்ஸ் வந்து ஷஃபிள் ஆகி இருக்கலாம்னு சொல்றாங்க. பட் நம்மளுக்கு தெரிஞ்சது என்னன்னா நம்ம எப்படி இதை கரெக்டா ஃபார்ம் பண்ணிக்கணும்னா see the word first and last in test, T and T both are same words. So numbers are decode பண்ணும் பொழுதும் first and last word எது சேமா இருக்கோ அதுதான் வந்து இட்ஸ் டினோட்டிங் டெஸ்ட். ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். TEST இல்ல TEST is code for 2182 because the first and last numbers are same in both test and coding numbers. ஓகேவா? ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு டிரைவ் ஆகிற விஷயம் என்ன, வாட் இஸ் டீங்கிறது டிரைவ் ஆயிடுது. அதே மாதிரி வாட் இஸ் T is 2, அதே மாதிரி E is 1, S is 8. அதை வச்சு we can compare. Next என்ன இருக்கு, exam and yeast. Akka, I have a doubt. Akka, like how have you shuffled that? Because they haven't said any order, right? But Yes. like necessarily in that order na அவங்க கொடுத்துட்டாங்க. That இப்போ டெஸ்ட் எக்ஸாம் ஈஸ்ட்னு கொடுத்துருக்கப்போ அப்போ 1382, 2182 and 1937 தான் ஆர்டர் ஆகிருக்கு. இப்போ நீங்க இதை என்ன பேசிஸ்ல ஷஃபிள் பண்ணீங்க?
ஷஃபில் பண்ணல. ஆக்சுவலி தே ஆர் வாட் தே ஹேவ் கிவன் இட் இஸ் நாட் நெசசர்லி இன் தட் ஆர்டர் தானே குடுத்துருக்காங்க. ஸோ இதுல ஓகே. டெஸ்ட்டும் இந்த 3 இதுலயுமே வந்து டெஸ்ட் வந்து எந்த 3 நம்பர்ஸையுமே டினோட் பண்ணலாம். டெஸ்ட் மேபி 1382 இருக்கலாம், 2182 இருக்கலாம், 1937 இருக்கலாம். இந்த 3ல ஓகே. எதுன்னு நம்ம டிரைவ் பண்றதுக்கு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா டெஸ்ட்ங்கிற வேர்ட் எடுத்து பாருங்க. டீகோடிங்ல TESTன்னு இருக்கா? ஓகே. ஓகே. ஸோ TESTக்கு Tக்கு ஒரு நம்பர் போட போறோம், Eக்கு ஒரு நம்பர், Sக்கு ஒரு நம்பர், Tக்கு ஒரு நம்பர். அதானே? ஓகேக்கா. ஓகே. அந்த இதுல நீங்க வந்து என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு? அவங்க குடுத்திருக்க 3 நம்பர்ஸ் எழுதுங்க. 1, 3, 8, 2 2. ஆ. அதே மாதிரி 2, 1, 1, 8, 2. 8, 2. Third one is 1, 1937. 937. ஓகே. ஸோ இப்ப ஓகே. இத பாருங்க. டெஸ்ட்ல இஃப் டி இஸ் டினோட்டிங் ஒன் நம்பர்னா இந்த ஃபர்ஸ்ட் டி என்ன நம்பரை டினோட் பண்ணுதோ லாஸ்ட் டீயும் அதே நம்பரை தானே டினோட் பண்ணணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நம்பரை பாருங்க. இங்கே வந்து 1 டி இஸ் டினோட்டட் பை 1. ஓகேவா? ஓகே. பட் ஹியர் டி இஸ் டினோட்டட் பை 2. ஸோ 2. அதனால இந்த நம்பர் இருக்காது. டெஸ்ட் டினோட் பண்ணாது. ஓகே. அதே ஓகே. மாதிரி செகண்ட் ஒன்ல பாருங்க. டி இஸ் டினோட்டிங் 2. ஓகே. அதே மாதிரி இதோட லாஸ்ட் இந்த நம்பர்ல கொடுத்திருக்க லாஸ்ட் நம்பர்ல பாருங்க. இங்கேயும் அகைன் டி இஸ் டினோட்டிங் Is denoted by 2. திஸ் நம்பர் could be decoded for test. ஓகேவா? ஓகே. இப்போ புரியுதா? சோ தேர்ட் நம்பர்ல பாருங்க இங்க 1 இருக்கு அண்ட் 7 இருக்கு. இதுவும் டி தான், இதுவும் டி தான்ங்கும்போது டி So, இஸ் நாட் decoded is by it 1. like so is it like if we they are giving that the மாதிரி probability questions குடுக்கறப்போ we have to go like this akka like coding questions Yes, குடுக்கறப்போ yes. இந்த மாதிரி like same numbers starting from startingல இருந்து endingல வரைக்கும் இதே மாதிரி நம்பர் இருந்தா தான் நம்ம அதை தான் எடுத்துக்கணுமா? ஆமா. இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறது கரெக்ட் தான். இப்ப எப்படி பார்க்கணும்னா, ஃபர்ஸ்ட் நீங்க சேம் நம்பர் வந்து சேம் சேம் லெட்டர்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிருக்கா அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஓகேவா? ரிப்பீட் Okay, ஆயிருக்கு இந்த okay. டெஸ்ட்ங்கிற வேர்ட்ல. ஓகேவா? Okay, இப்ப அந்த டெஸ்ட்ங்கிற okay. வேர்டுக்கு ஒரு நம்பருக்கு என்ன கோட் பண்ணிருக்காங்களோ, ஒரு லெட்டருக்கு அதே என்ன நம்பர் தான் ரிப்பீட் ஆகணும். அதே தான் ரிப்பீட் ஆகணும். அதே ரிப்பீட் Okay, okay, ஆயிருந்தா அந்த okay. கோடிங் கரெக்ட். சோ Okay, இப்ப okay. குடுத்திருக்க 3 எக்ஸாம்பிள்ஸ் அனாலிசிஸ் பண்ணி நீங்க பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் Okay. நாங்க இப்ப பண்ண மாதிரி 1382, 2182, 1937 இந்த 3 இதுல பார்க்கும் பொழுது which is satisfying this rule அப்படின்னு பார்க்கும் பொழுது this is 2182 because 8218. Okay, okay. because 2 is denoted by is coded for the letter T. So அந்த ரூல் இது மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ 2182 இஸ் கோடட் ஃபார் டெஸ்ட்ன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா, ஸோ அதுல இருந்து நம்மளுக்கு டிரைவ் ஆகிற இன்னொரு விஷயம் என்னன்னா E is coded for 1 and S is coded for 8. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு Okay. புரிஞ்சது. T is 2, T is coded for 2 and E is coded for 1 and S is coded for 8. ஓகேவா? இந்த இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா? Okay. இத வச்சு we can derive அடுத்து இருக்க ரெண்டு இதையுமே. வேற என்ன லெட்டர்ஸ் So இருக்கு? for the next akka if I'm wrong correct me. So if next இதுல வந்து பாத்தீங்கன்னா so eastல எக்ஸாம்க்கும் ஈஸ்ட்க்கும் வந்து பாத்தீங்கன்னா க்கு சேம் நம்பர் தான் இருக்கு. Yes. பட் ஈஸ்டர்ன் முடியுது இல்லையா? டீக்கு வந்து 2னு முடிடும் பிகாஸ் TNT வந்து 2ல தானே முடிஞ்சிருக்கு டெஸ்ட்ல. சோ அப்ப ஈஸ்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா 1382 தான் வரணும். ஆமா ஆமா. அது மாறி இருக்கு. ஆமா. கரெக்ட்டா? இது வந்து நான் சோ இது பண்றதுக்காக மாத்தி கொடுத்திருக்கேன். ஓகே. இப்படி கோட் ஆகும். ஓகே. இது உங்களுக்கு கோடிங் எல்லாமே ஒரு இனிஷியலான 1382 வந்து ஈஸ்ட்க்கு வந்துரும். எக்ஸாம்க்கு வந்து 1937 வரும். ஆமா. டெக்னிக்கலி. யா, ஓகே. சோ அப்ப E is 2 and X is for 9 X is for 9 அது கொஞ்சம் அது X is for 9, A for 3, M for 7 and M for 7. So
So what is coded by the word mate ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப என்னது வரும்? M for 7, A for 3, T for 2 and E for 1. Okay வா? 7, 3, 2, 1. Okay. Option 2 is the correct answer. ஓகேக்கா. ஸோ ஆக்சுவலி இது எல்லாமே ஒரு ஜென்ரல் ஆப்டிடியூட் கொஸ்டினை நம்ம எப்படி அப்ரோச் பண்றதுன்னு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கறதுக்காக தான் இந்த இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? இன்னும் நம்ம இதுக்குள்ள எல்லாம் போகல. ஸோ இப்படிதான் கொஸ்டின்ஸ் இருக்கும். சிஎஸ்சி நெட் பார்ட்டி கொஸ்டின்ஸ். இது உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதுல்ல? எஸ் மேம். ஓகே. ஸோ next question பாருங்க. Choose the correct chronological order of the following. So this can be done. Match, trophy, toss and results. So first இந்த ஆர்டர்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் டாஸ் வரும், then match and then result and then trophy will be given to the winning team. So the order is C, then A, then D and then B. So the answer is 1. Okay va? So the next question is a water bottle cost. Okay, the next question வந்து we will look into the next lesson. ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். நியூமரிக்கல் பேஸ்டாவும் நம்ம போக வேண்டியது இருக்கும். ஜஸ்ட் இந்த கொஸ்டின் மட்டும் பார்த்துக்கோங்க. A water bottle cost ₹20. That includes cost of the bottle. If the water cost ₹15 more than a bottle, then what is the cost of the bottle னு கேட்டிருக்காங்க. So this particular question I will be explaining in the next class. ஏன்னா அது நம்பர் சீரீஸ்ல வரும். ஸோ உங்களுக்கு அதோட இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு சொன்னா இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு இன்னும் புரியுறதுக்கு. ஸோ இந்த கொஸ்டின் வந்து பை சார்ட்ல இருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் நான் எதுக்கு உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்றேன்னா, நீங்க ஈஸியர் கொஸ்டின்ஸும் இருக்கும், அஸ் வெல் அஸ் டஃபர் கொஸ்டின்ஸும் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஜென்ரல் ஆப்டிடியூட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்றதுக்காக மட்டும்தான் இந்த எக்ஸாம்பிள் சம்ஸ் காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ ஐ மீன் அப்கமிங் கிளாஸஸை இதை கம்ப்ளீட்டா நம்ம எப்படி இது பண்ண போறோம், ஈச் செக்ஷன்ஸ்ல நம்ம பார்ப்போம். எப்படி சால்வ் பண்றோங்கிறத நம்ம அப்கமிங் செக்ஷன்ஸ்ல நம்ம பார்ப்போம். இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் இல்லையா? ஸோ ஜஸ்ட் ஒரு வார்ம் அப் செஷன் மாதிரி இது இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. Which of the following pie charts it depicts the distribution of students in the 5 subjects such as physics, chemistry get equal numbers of students. So and 40% of the total goes to life science and remaining are the equal divided into maths and earth sciences. So இந்த பை சார்ட்ல எது வந்து இந்த ரூல்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இது நம்மளுக்கு ஜென்ரலாகவே இது தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ பாருங்களேன், ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி கெட்டிங் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த இதை பாருங்க, திஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை, இது வந்து கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸை டினோட் பண்ணுது. அண்ட் 40% ஆஃப் த டோட்டல் goes to the life science. So இது 50% தான், இதுல 25% வந்து physics ஆகும், இது 25% வந்து கெமிஸ்ட்ரியாவும் இருக்கு. ஸோ இந்த ரிமைனிங் இருக்க 50%ல 40% வந்து இஸ் லைஃப் சயின்ஸ். தென் ரிமைனிங் ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கு இல்லையா, 5 and 5. இது வந்து மேக்ஸ் அண்ட் எர்த் சயின்ஸ். திஸ் இஸ் 40. ஸோ இப்போ இவங்க எல்லாம் சொல்லியிருக்க எல்லா ரூலையுமே வந்து த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சாட்டிஸ்ஃபைங். ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பாருங்களேன், இட்ஸ் மோர் தேன் 50, ஒரு 60 to 70 கிட்ட போயிடுது. ஸோ திஸ் இஸ் ராங். இதுவும் ராங் தான். ஏன்னா இதுல 25 இருந்தாலும் ரிமைனிங் பார்ட் வந்து 25 இல்லை. ஸோ 2 சப்ஜெக்ட் 25 ஈக்குவலா கொடுக்காம இருக்கு. ஸோ அப்ப இதுவும் ராங், இந்த பை சார்ட்டும் ராங். இதுல பாருங்களேன், இங்கேயும் 25 இல்லை. இது இந்த லைன் வந்து ஈக்குவலா இருந்ததுன்னா இட் வில் பி
2 சப்ஜெக்ட்ஸ் ஆர் டிவைடிங் ஈக்குவலின்னு சொல்லலாம். ஸோ இதுவும் கரெக்டான பை சார்ட் கிடையாது. ஸோ இதனாலே அனாலிசிஸ் பண்ணும்போது விச் இஸ் த கரெக்ட் ஆன்சர்? ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அதனால வந்து நான் சொல்ல வர்றது என்னன்னா, பார்ட் ஏவை பொறுத்த வரைக்கும் இது ரீசன்ட் கொஸ்டின் தான். ஸோ நம்ம வந்து ரொம்ப ஸ்கேரியாக தேவையில்லை. கொஞ்சம் ஜென்ரலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா கூட நம்ம அட்டென்ட் பண்ணிடலாம். பட் அட் த சேம் டைம் இந்த கொஸ்டின்ஸ்லாம் பாருங்க. ஆவரேஜ் ஆஃப் 7 நம்பர் வந்து 71னா இஃப் வி எக்ஸ்க்ளூட் ஒன் ஆஃப் த நம்பர்ஸ் வாட் வில் வி த ஆவரேஜ் இஸ் சேஞ்சிங். ஓகேவா? ஸோ 6 நம்பர்ஸ் அந்த 7 நம்பர்ஸ்ல எந்த நம்பரை நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணும்பொழுது ஆவரேஜ் வந்து 75 ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நியூமரிக்கல் எபிலிட்டியில நம்மளுக்கு ஆவரேஜோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஸோ நம்பர்ஸ்லயும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் தான் இந்த கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும். அதே மாதிரி இது வந்து டைரக்ஷன்ஸ்ல வந்து பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இந்த கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். இஃப் அ மேப் இஸ் பிளேஸ்ட் இன் சச் அ மேனர் தட் சவுத் ஈஸ்ட் பிகம்ஸ் ஈஸ்ட் அண்ட் தென் வாட் வில் நாட் பிகம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இது வந்து அரேஞ்சிங் ரிலேட்டட் ப்ராப்ளம் நினைக்கிறேன். Frank, Sam, Tom and David, they come first, second, third and fourth in a race, but not necessarily in that order. Only had first letter of position matching this his name கொடுத்திருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான கொஸ்டின் தான் இருக்கும். நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான் அடுத்து இருக்க கொஸ்டினும். ஸோ லெத்தாஜிக்காவும் இதில் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடு எப்படின்னா, பேசிக்கலி ஹவு டு வி அப்ரோச் பார்ட் ஏ கொஸ்டின்ஸ். இதுல வந்து நம்ம டிஃப்ரெண்ட் மெத்தடா ஒரு கொஸ்டினை வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ ஸ்பெசிஃபிக் டாபிக்னு இல்லாம இப்போ ஒரு சம்ம வந்து எப்படியான அப்ரோச்சஸ்லாம் பண்ணி நம்ம ஒரு சம்ம வந்து சால்வ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு சம்ம வந்து நிறைய விதமா சால்வ் பண்ணலாம். சொன்ன மாதிரி இப்போ நம்ம ஒரு ஃபோர் மெத்தட்ஸை மட்டும் இப்போ பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் சாப்டர்ஸ்ல ஜஸ்ட் இன்க்ளூட் ஆக போறோம். அவ்வளவுதான், இன்ட்ரோடியூஸ் ஆக போறோம். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து திஸ் மேத்தமேட்டிக்கல் மெத்தட். இப்ப அவங்க கொடுத்திருக்க சம்ம வந்து மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளமா நம்ம டிரைவ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ரீட் அவுட் த கொஸ்டின் கேர்ஃபுல்லி. எ மர்ச்சன்ட் பைஸ் equal numbers of shirts and trousers and pays how much he pays. He's paying 38,000. If the cost of 3 shirts is rupees 800 and that of a trouser is rupees 1000, then how many shirts were bought? So இப்ப இந்த கொஸ்டினை புரிஞ்சுக்கணும்னா, ஸோ ஈக்குவல் நம்பர்ஸ் ஆஃப் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர் தான் வாங்குறாங்க. அதோட டோட்டல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி த்ரீ நம்பர்ஸ் ஆஃப் ஷர்ட்ஸோட ப்ரைஸும் கொடுத்துட்டு ஒரு ட்ரௌசரோட ப்ரைஸும் கொடுத்துட்டு ஹவு மெனி ஷர்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ அது நம்மளுக்கு ஹவு மெனி ஷர்ட்ஸ் நம்மளுக்கு தெரியாது, அதை நம்ம டிரைவ் பண்ணணும். பட் இதுல இன்டைரக்டா கொடுக்குற இன்னொரு விஷயம் என்னன்னா, எவ்வளவு நம்பர் ஆஃப் ஷர்ட்ஸ் வாங்கியிருக்காங்களோ தட் இஸ் ஈக்குவலன் டு த நம்பர் ஆஃப் ட்ரௌசர்ஸ். அதுதான் இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிற ஒரு இதுல இருந்து தான் நம்ம லீட் அவுட் பண்ணி எடுத்துட்டு போகணும். ஸோ அந்த லைன் என்னது? merchant buys equal numbers of shirts and trousers. So if he bought x numbers of shirt na, he also bought x numbers of trouser only. The number of x will be same. If it's 5 number of shirts வாங்கியிருக்காங்கன்னா then again 5 numbers of trousers தான் வாங்கியிருப்பாங்க. அதுல வேரி ஆக போறது இல்லை. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், நம்ம இந்த சம்ம வச்சு புரிஞ்சுக்கிறது. தென் செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? The cost of 3 shirts கொடுத்திருக்காங்க is rupees 800. So if 3 shirts are 800 na, what is and the cost of 1 trouser is 1000 கொடுத்திருக்காங்க. Then and the 3 shirtsங்கிற அந்த ஃபார்ம்ல இருந்து வரும். 3 shirts ஓட ரேட் வந்து is 800 means what is the cost of one shirt? This is 800 by 30. So இதுவும் நமக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தான். இப்ப நம்ம 3 சாக்லேட்ஸோட ரேட் வந்து 15 rupeesனா வாட் இஸ் த சாக்லேட்? ஒன் சாக்லேட்டோட ரேட் என்னன்னா 15 by 5 போட்டு நம்ம 5 rupees 15 by 3 is equal to போட்டு நம்ம 5 சொல்லுவோம். ஸோ அதுதான் அந்த மாதிரி தான். ஸோ காஸ்ட் ஆஃப் ஒன் ஷர்ட் வந்து நம்ம இப்படி மாத்திக்கலாம் 800 by 3. ஓகேவா? நம்ம இதை அப்படியே வச்சுட்டு நம்ம இதை ஃபார்முலாவா
கன்வெர்ட் பண்ணிக்க போறோம். அவங்க கொடுத்திருக்க வேர்டிங்ஸை ஃபார்முலாவா கன்வெர்ட் பண்ணணும். அதான் மேத்தமேட்டிக்கல் மெத்தட். ஸோ வாட் டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் என்ன சொல்லியிருக்காங்க? 38,000. ஸோ இது நம்ம ஃபார்முலாவை கன்வெர்ட் பண்ணணும்னா எப்படி? நம்பர் ஆஃப் ஒன் ஷர்ட்டோட ரேட்டு இன்டூ நம்பர் ஆஃப் ஷர்ட்ஸ், தென் ஒன் ட்ரௌசரோட ரேட்டு இன்டூ நம்பர் ஆஃப் ட்ரௌசர்ஸை சம் பண்ணோம்னா it will be leads to 38,000. ஸோ புரியுதா? இதை நம்ம டிரைவ் பண்ணலாம். எப்படி டிரைவ் பண்ண போறோம்? 800x by 3. ஓகே, இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்துடலாம் இல்லையா? 800 by 3x plus 1000x is equal to 38,000. Here we can take LCM. So 800 numerator won't be changed. So 800x தான் இருக்கும். 1000x வந்து எல்சிஎம் பண்ணோம்னா இங்க டினாமினேட்டர் 1 இருக்கு, அதோட எல்சிஎம் 3. ஸோ இங்க டினாமினேட்டரை 3ஆல மல்டிப்ளை பண்ணும் பொழுது மேல நாமினேட்டரையும் 3ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இட் வில் பிகம் 3000x is equal to 38,000. So next step we can move this 3 into this division of 3 into here as a multiplication. 38,000 into 3. Then இது எப்படி மாறும்? 3000x is equal to 3 into 38,000. இது 38,000. இது நம்ம டிரைவ் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. ஸோ we can just cancel here 3,800 இருக்கு, இங்கேயும் 3,800 இருக்கு. இது நம்ம கேன்சல் பண்ணிட்டு இங்க ரிமைனிங் 10 இருக்கு. ஸோ 3 into 10 30. ஸோ எக்ஸை வந்து நம்ம கண்டுபிடிச்சோம், நம்பர் ஆஃப் ஷர்ட்ஸ். ஸோ மர்ச்சன்ட் வாட் 30 ஷர்ட்ஸ். இது நம்மளுக்கு இன்டெரக்டா என்ன தெரியுது, அதே மாதிரி அவங்க 30 ட்ரௌசர்ஸ் தான் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து ஒரு கொஸ்டின் அப்ரோச் பண்றதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் மெத்தட். ஓகேவா? ஹோப் இதுல உங்களுக்கு எதுவும் புரியாம இருக்கா என்ன? இல்ல திரும்பி எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? புரியுது மேம். ஓகே ஃபைன். So the next method is visual method. ஓகேவா? இந்த சம் பாருங்களேன். அஜய், பண்டி, சின்னு and Deb. They were agent, baker, compounder and designer. 4 ஆக்குபேஷன் கொடுத்திருக்காங்க, பட் நாட் நெசசர்லி இன் தட் ஆர்டர். அதே ஆர்டர்ல இருக்கணும்னு நெசசிட்டி கிடையாது. டெப் என்ன சொல்றாங்க? நெக்ஸ்ட் லைன் என்னது? டெப் told baker that Chinnu is on his way and Ajay is sitting across the designer and next to the compounder. The designer didn't say anything. What is each person's occupation னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த 4 பேரும் 4 different roles-அ வந்து play பண்றாங்க. And we don't know that who is become agent, who is the agent, who is the baker, who is the compounder and who is the designer. But இவங்க கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட் வச்சு we are going to analyze who is playing the each occupation னு சொல்ல போறோம். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு லைனையுமே நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இப்படி விஷுவல் கிராஃபா போட்டுக்கோங்க. ஓகே, ஒரு காலம்ல ஃபர்ஸ்ட் இந்த 4 மெம்பர்ஸோட நேமை கொடுத்துக்கோங்க. அஜய், பண்டி, சின்னு அண்ட் டெர்மின். ஈச் ஆஃப் த ரோல கொடுத்துக்கோங்க. அண்ட் காலம்ஸ்ல வந்து ஏஜென்ட், பேக்கர், காம்பவுண்ட், டிசைனருங்கிறத அவங்களோட டிஃப்ரெண்ட் ஆக்குபேஷனை நம்ம கொடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ அவங்க கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் லைன் என்ன? டெப் டோல்டு பேக்கர் தட் சின்னு இஸ் ஆன் ஹிஸ் வே அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டெப் வந்து பேக்கர் கிட்ட சொல்றாங்க, சின்னு வந்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ வி டோன்ட் நோ ஹூ இஸ் பேக்கர். பட் ஆனா டெப் தான் அதை சொல்றதுனால டெப் பேக்கரா இருக்க முடியாது.
டெப் கான்ட் பி பேக்கர். அதே மாதிரி சின்னு வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ சின்னுவும் பேக்கர் கிடையாது. ஏன்னா பேக்கர் கிட்ட தான் சொல்றாங்களே. அதனால சின்னு இஸ் ஆல்சோ நாட் நாட் அ பேக்கர். ஸோ இப்போ இந்த பேக்கர் காலம்ல நம்மளுக்கு வந்து சின்னும் பேக்கரா இருக்க முடியாதுன்னு இன்ட்டு போட்டுக்கலாம். அதே மாதிரி டெப்பும் பேக்கரா இருக்க முடியாது. இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம இந்த ஃபேக்டை வந்து நம்ம டிரைவ் பண்ணிக்கிறோம். ஹூ இஸ் நாட் த பேக்கர் அண்ட் ஹூ ஆர் நாட் த பேக்கர்ங்கிற டேர்ம் இது டெஃபினிஷன் வந்து நம்ம கொண்டு வந்துடுறோம். ஸோ செகண்ட் கிவன் இது என்னது? Ajay is sitting across the designer and next to the compounder ன்னு கொடுத்திருக்காங்க. Ajay is sitting across the designer and next to the compounder. ஸோ அப்ப அஜய் வந்து யாருக்கு யாருக்கும் நடுவில் இருக்காங்க? டிசைனருக்கும் அண்ட் கம்பவுண்டருக்கும் பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்க. ஸோ அஜய் வந்து டிசைனரும் கிடையாது, கம்பவுண்டரும் கிடையாது. So where is Ajay here? Ajay is not neither the compounder nor the designer. So compounder கிடையாது, டிசைனரும் கிடையாது. அதை நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ல புரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? சின்னு இஸ் மூவிங் பட் வி நோ தட் அஜய் இந்த இதை வச்சு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்னது? சின்னு இஸ் ஆன் ஹிஸ் வேன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ இதை வச்சு நம்மளுக்கு என்ன தெரியுது? சின்னு இஸ் ஆன் ஹிஸ் வேனா ஹி இஸ் டிராவலிங். ஓகேவா? ஹி இஸ் மூவிங் பட் வி நோ தட் கம்பவுண்டர் அண்ட் டிசைனர் ஆர் சிட்டிங். அஜய்க்கு பக்கத்துல வந்து டிசைனரும் கம்பவுண்டரும் உட்காந்துருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ சின்னு மூவ் ஆயிட்டு இருக்கிறதுனால சின்னு வந்து இஸ் நெய்தர் டிசைனர் நாட் கம்பவுண்டர். வேற இஸ் சின்னு? சின்னு இஸ் நெய்தர் டிசைனர் நாட் கம்பவுண்டர். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? த டிசைனர் டிடன்ட் சே எனிதிங். இந்த வேர்டை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த வேர்டையும் நம்ம ஃபர்ஸ்ட் வேர்டையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும். டெப் டோல்டு பேக்கர்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ ஹவவர் டெப் டோல்டு சம்திங். அதனால டெப் வந்து டிசைனரா இருக்க முடியாது. த டிசைனர் didn't say something, didn't say anythingனு கொடுத்துருக்கிறதுனால டிசைனர் எதுவுமே சொல்ல. பட் டெப் வந்து ஒரு விஷயத்த சொல்றான். பேக்கர் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றான். சின்னு வந்து வந்துட்டு இருக்கான்னு சொல்றான். ஸோ டெப் வந்து டிசைனரா இருக்க முடியாது. ஸோ இந்த காலம் டெப்போட ரோக்கு நேரா இருக்க அந்த டிசைனர் காலத்தையும் நம்ம வந்து இன்டு பண்ணிடுவோம். ஏன்னா டெப் வந்து டிசைனரா இருக்க முடியாது. இப்ப வந்து இன்னொரு ரோல் என்ன? ஒருத்தர் வந்து ஒரு ஆக்குபேஷனை தான் ஒரு ஆக்குபேஷனை தான் அந்த ரோலை தான் அவங்களால பிளே பண்ண முடியும். ஸோ அதனால ரிமைனிங் இருக்க எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபில் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொன்னோம்? இப்போ சின்னுவோட காலமா பாருங்க. சின்னுவோட காலம்ல வந்து சின்னு ஒரு பேக்கரும் இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டோம். சின்ன ஒரு கம்பவுண்டரும் இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டோம். சின்னு வந்து ஒரு டிசைனரும் இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ சின்னு மஸ்ட் பி ஏஜென்டா தான் இருப்பாரு. ஓகேவா? அதே மாதிரி இங்க டிசைனர் பாருங்க. அஜய் வந்து அஜய் டிசைனர் கிடையாது. அப்புறம் சின்னுவும் டிசைனர் கிடையாது. இந்த காலம்ல டெப்பும் டிசைனர் கிடையாது. ஸோ அஜய் அப்ப பண்டி தான் கண்டிப்பா டிசைனரா இருப்பாங்க. ஸோ இந்த ரூலை வச்சு இது பண்ணி பாருங்க. ஸோ நம்ம சின்னுவையும் டிசைனரையும் கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் ரிமைனிங் இருக்கிறதா நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா எப்படி இந்த ரோல பாருங்களேன். இதுல ஏற்கனவே வந்து ஒரு டிக் மார்க் வந்துருச்சு. ஸோ மற்றது மூணுமே இவங்க கிடையாது, பண்டி கிடையாது. அப்ப இந்த ரோவை ஃபில் பண்ணிடலாமா? அதே மாதிரி இந்த ரோவும் இன்டூன்னு வந்துருதா? அப்ப பேக்கர் வந்து அஜய், ரிமைனிங் இருக்க கம்பவுண்டர் வந்து டெப். ஸோ த ஆன்சர் இஸ் சின்னு இஸ் த ஏஜென்ட். தென் Chinnu is the agent, Ajay is the baker, and
Chinu is the agent, Ajay is the baker, Deb is the compounder, and Bundy is the designer. ஓகேவா? இப்படிதான் ஒரு சம்ம வந்து விஷுவலைஸ் பண்ணி நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்க. we can take examples. இந்த சம்ல எக்ஸ்கியூஸ் மீ மேம் ஒரு நிமிஷம் அந்த லாஸ்ட் क्वेश्चन போங்க மேம். ஓகே சொல்லுங்க. டி ஆப்ஷன் சொல்லிருக்கீங்க மேம். பண்டி இஸ் an ஏஜென்ட்னு சொல்லிருக்கீங்க. பட் சின்னு தானே நமக்கு ஏஜென்ட்டா வராங்க. பி ஆப்ஷன் தானே மேம் கரெக்ட்டா வரணும். ஆப்ஷன் பி. சின்னு இஸ் தி Deb is the compounder. Deb is the sorry. Okay ma'am. Sorry, சின்னு வந்து ஏஜென்ட் தானே மேம். ஆமாமா. சின்னு பி ஆப்ஷன் பால் செகண்ட் ஆப்ஷன் தானே மேம் வரணும். ஆமாமா. ஓகே. சாரி, அது வந்து டைப்பிங் மிஸ்டேக் கொடுத்திருக்கேன். ஓகே. ஆப்ஷன் பி தான் கரெக்ட்டா வரணும். ஓகே. ஓகே. இல்ல ஆப்ஷன் பியும் இல்ல. ஐ மீன் ஆப்ஷன் டில வந்து Ajay is the baker, Bundy is the designer, Chinu is the agent, and Deb is the compounder. அப்ப எந்த ஆப்ஷன் மேம் வரும்? நான் இந்த ஃபோர்த் ஆப்ஷனை வந்து நான் டைப்பிங் எரர் பண்ணிருக்கேன். சோ Bundy is the designer. எஸ் மேம். பட் சின்னு வந்து ஏஜென்ட் இல்ல மேம். அதான் மாத்துறேன். Chinu is the agent. And Deb is the compounder. இப்போ ஓகேவா? ஓகே மேம். அது ஆப்ஷன்ஸ் டைப் பண்ணும்போது சின்ன எரர் ஆயிடுச்சு. சாரி. ஓகே மேம். ஓகே. தேர்ட் ஆப்ஷனே அது நான் ஃபோர்த்துக்கும் கொடுத்திருக்கேன். சோ சாரி. தென் தேர்ட் மெத்தட் பார்த்தான்னா we can take examples. ஓகே. இப்போ இந்த சம் பாருங்க. சப்போஸ் there are n different colors in a box. If you take out one sock at a time, what is the maximum number of socks that you have to take out before a matching pair is found? Assume that n is an even number அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்ப இந்த சம்க்கு பாத்தீங்கன்னா நம்ம எண்ணுக்கு பதிலா ஒரு நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. ஒரே ஒரு ஆப்ஷன், ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்திருக்காங்க, n is an even நம்பர்னு கொடுத்திருக்காங்க. இட் கேன் பி 2, 4, 6 and 8 இந்த மாதிரி ஈவன் நம்பரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப எண்ணுக்கு பதிலா எந்த ஒரு ஈவன் நம்பரை வேணும்னாலும் நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் n is equal to 4ன்னு வச்சுக்கோங்க. ஸோ தெர் ஆர் இப்போ அந்த பாக்ஸ்குள்ளார 4 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குன்னு நம்ம நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். அந்த கலர்ஸ் என்ன வேணாலும் இருக்கலாம். ரெட்டு, ப்ளூ, பிளாக் அண்ட் ஒயிட். ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சாக்ஸ் that you have to take out before a matching found na இப்ப நீங்க வந்து இன்னொரு மேட்ச் கிடைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க எவ்வளவு நம்பர்ஸ் ஆஃப் சாக்ஸை வந்து நீங்க எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி, ஐ மீன் நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் நீங்க அட்டெம்ப்ட் பண்ணுவீங்க டு பிக் அவுட் கலர் ஆஃப் சாக்ஸ், ஐ மீன் வித் த சேம் கலர் ஆஃப் சாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு சிச்சுவேஷன் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரெட் கலர் சாக்ஸ் வந்து எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரெட் கலர் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம எடுக்கும்போது ரெட் கலர் எடுக்கிறோம் பாக்ஸ்ல இருந்து எடுக்கும்போது. செகண்ட் டைம் வந்து ப்ளூ கலரு, தேர்ட் டைம் வந்து நம்ம ஒரு டைமுக்கு வந்து ஒரு தானே எடுக்கிறோம், பிளாக் கலர் சாக்ஸ் எடுக்கிறோம். ஃபோர்த் டைம் வந்து நம்ம ஒயிட் கலர் சாக்ஸ் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபிஃப்த் டைம் வந்து நம்ம என்ன பண்ண போறோம், ஃபிஃப்த் டைம் நம்ம எடுக்கும் பொழுது எப்படியா இருந்தாலும் நம்ம இந்த 4 கலர்ஸ்ல ஒன்னு தான் எடுக்க முடியும். எய்தர்
ப்ராபபிலிட்டி படி either ரெட் எடுப்போம், இல்லைன்னா பிளாக் எடுப்போம், இல்லைன்னா ப்ளூ எடுப்போம், இல்லைன்னா ஒயிட் எடுப்போம். ஓகேவா? அதானே அப்படிதானே நம்மளால எடுக்க முடியும். ஏன்னா மேக்ஸிமமாவே நம்மளுக்கு 4 நம்பர்ஸ் ஆஃப் 4 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தான் இருக்கு. நம்ம ஸோ 5th டைம் எடுக்கும் பொழுது நம்ம அகெயின் இந்த எய்தர் 4 கலர்ஸ்ல நம்ம ஒன்று தான் நம்ம எடுக்க போறோம். அதுதான் நம்மளுக்கு வந்து பாசிபிளான இதா இருக்கும். ஸோ let us consider the worst case. First we take a red socks, second blue socks, third black and fourth white ன்னு எடுத்துக்கிட்டாலும் 5th time வந்து we are certain to take one among the above 4 colors தான். ஸோ அப்ப நம்மளுக்கு புரிய வருதுன்னா for 4 different colorsக்கு we get a matching pair after 4 takes. 1 2 3 4 takesக்கு அப்புறம் நம்ம வந்து 4 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருந்ததுன்னா நம்ம வந்து 4 டேக்குக்கு அப்புறம் 5th டேக்ல தான் நம்ம வந்து சேம் கலரையே நம்ம எடுப்போம். ஸோ இப்போ எத்தனை நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் 1 2 3 4 இருக்கு. 4 அட்டம்ஸ் நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துக்குவோம். ஸோ therefore for the case of n socks we can get a matching pair after n takes. ஸோ இப்போ n நம்பர் ஆஃப் சாக்ஸ் இருக்கு அப்படின்னா n நம்பர் ஆஃப் சாக்ஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்குன்னா எப்ப நம்மளுக்கு மேட்சிங் பேர் கிடைக்க ஆரம்பிக்கும்னா n டேக்ஸ் எடுத்து முடிச்ச பிறகுதான் நம்மளுக்கு வந்து அடுத்த மேட்சிங் பேரை வந்து நம்மளால எடுக்க முடியும். இந்த கேஸ்ல வந்து நீங்க n is equal to 4 இல்லாம வேற ஏதாவது ஒரு ஈவன் நம்பர் போட்டு கூட ஃபார் எக்ஸாம்பிள் 2 6 அந்த மாதிரி வேற ஒரு ஈவன் நம்பரை போட்டு கூட இந்த ரூல்ஸை நீங்க பாத்தீங்கன்னா இதே ரூல் தான் இப்படியும் திரும்பி திரும்பி வரப்போகுது. ஸோ அப்ப நம்மளோட ஆன்சர் வந்து n. ஆப்ஷன் A is the correct answer. ஸோ இந்த மெத்தட் இப்ப உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்ப அவங்க கொடுத்திருக்க அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்மளா ஒரு சின்ன நம்பரை வந்து எக்ஸாம்பிளா வச்சு நம்ம டிரைவ் பண்ணி பார்க்கணும். அந்த ரூல் வந்து எப்ப சாட்டிஸ்ஃபை ஆகுதோ ஸோ அதுதான் அந்த ஆன்சர்னு சொல்லி நம்ம போடலாம். ஸோ இப்ப நீங்க எந்த சம் வந்து டிரைவ் பண்ண முடியுதான்னு பாருங்க. If A into B is 24, B into C is 32, C into D is 48, then what is A and D? Ma'am, screen okay. தெரியுதா? Okay ma'am, okay. இது ஜஸ்ட் நீங்க நோட் பண்ணிக்கோங்க அந்த சம்ம. நம்ம நெக்ஸ்ட் இதுல பார்க்கலாம். நம்பர்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம டிரைவ் பண்ணலாம். உங்களால இது டிரைவ் பண்ண முடியுதான்னு பாருங்க. உங்களால கண்டிப்பா டிரைவ் பண்ண முடியும். For example, A what 2 numbers of 24? எந்த ரெண்டு நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணும்பொழுது 24 கிடைக்கும்? 6 4s are 24 நம்மளுக்கு தெரியும். ஸோ ஜஸ்ட் 6 4s are 24 கரெக்டா வருதான்னு பார்க்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி B வந்து 4ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணோம்னா 32 வரும். ma'am. 8. 4 8s are 32. ஸோ இப்போ நம்மளுக்கு இது என்ன தெரியுது? இதுல என்ன தெரியுது? C is 8. ஸோ 8ஓட எந்த நம்பரை டிரைவ் பண்ணா நம்மளுக்கு வந்து 48 வரும்? 6. Very good. Then A into D. What is A? 6. What is D? 6. So 6 into 6 is 36, which is a perfect square. Yes. 6 square. So answer B is the correct answer. இவ்வளவுதான். உங்களுக்கு புரியுதா? Okay, let's move on to the next question. Okay. Elimination by substitution. ஓகேவா? இப்ப நம்மளுக்கு இது கொஞ்சம் ஈஸியான ஆப்ஷன். உங்களால முடிஞ்சதுன்னா உங்களால நிறைய சம்முக்கு கூட இந்த ஆப்ஷன்ஸை நீங்க ட்ரை பண்ணலாம். எக்ஸாம் டைம்ல கொஞ்சம் டைம் சேவ் பண்றதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மெத்தட். ஸோ கொஸ்டின் பாருங்க. 20% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்
of a particular course gets jobs within 1 year of passing. Okay, then 20% of the remaining student get jobs by the end of the second year of passing. If 16 students are still jobless, how many students had passed the course அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க 32, 64, 25 and 100 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு எவ்வளோ நம்பர்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுங்கிறதுல எந்த ஐடியாவுமே நம்மளுக்கு இந்த கொஷின்ல நம்மளுக்கு கொடுக்கவே இல்லை. ஸோ நம்ம வந்து ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட்ஸ் இந்த மாதிரி இந்த ஒவ்வொரு இதையுமே வந்து ஒவ்வொரு ஆன்சரையுமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம எது ஆன்சரா இருக்கலாங்கிறத வந்து டிரைவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 32. இந்த ஆப்ஷனை வந்து எடுத்துக்கோங்க. இவ்வளவு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க கோர்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் என்ன, 20% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் அ பர்டிகுலர் கோர்ஸ் கெட்ஸ் ஜாப்ஸ் within 1 year of passing னு கொடுத்துருக்காங்க. ஸோ 20% ஆஃப் த பாஸ்ட் ஸ்டூடெண்ட் 1 yearல 20% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா 20% ஆஃப் த 32 people வந்து கெட்ஸ் ஜாப் within the 1 year of passing. ஸோ 1 yearல வந்து 20% ஆஃப் 32 people வந்து ஜாப் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டோட மீனிங். இஃப் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சரா இருந்ததுன்னா. ஸோ ஃபர்ஸ்ட் டிரைவ் பண்ணி பாருங்க. வாட் இஸ் 20% ஆஃப் 32? 20 into 100 ஸோ உங்களுக்கு இந்த கன்வர்ஷன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த வேர்டு டு இந்த ப்ராப்ளமேட்டிக் தான் மீன் மேத்தமேட்டிக்கல் தான் டிரைவ் பண்றது. 20% வந்து we can denote it as பர்சன்ட் எப்போதுமே 100க்கு தான் சொல்லுவோம். ஸோ 20 divided by 100ன்னு சொல்லுவாங்க. ஆஃப் 32 பீப்புள்னு சொல்லியிருக்காங்களா, இந்த ஆஃப்க்கு பதிலாக we have to substitute with multiplication to know what is 20% of 32 தெரிகிறதுக்கு. ஸோ 1, 5 32 divided by 5 which is 6.4. ஸோ இப்போ இந்த ஆப்ஷனை பாருங்க, 6.4 people வந்து கெட் ஜாப்ஸ் வித்தின் 1 year ஆஃப் பாசிங் கொடுத்துருவோம். 1 year ஆஃப் பாசிங்கிறது ஆன்சர் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு கான்ட்ராடிக்டரியான ஸ்டேட்மெண்ட். ஐ மீன் நம்பர் ஆஃப் பீப்புள்ங்கிறது வந்து இட் காட் பி இன் இதில் இருக்க முடியாது, பாயிண்ட்ஸ்ல சொல்ல முடியாது இல்லையா? ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆப்ஷன் இல்லை, நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஆப்ஷன்ஸை சப்ஸ்டிடியூட் பண்ணி எலிமினேட் பண்ற மெத்தட். ஸோ அண்ட் செகண்ட் ஆப்ஷன் பார்த்துக்கோங்க. செகண்ட் ஆப்ஷன் இஸ் 64. அண்ட் வாட் இஸ் 20% ஆஃப் த ஐ மீன் அதே ஸ்டேட்மெண்ட் தான். வாட் இஸ் 20% ஆஃப் 64 நம்ம கண்டுபிடிக்கணும். ஃப்ரம் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் 20% ஆஃப் பாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கெட் ஜாப்ஸ் வித்தின் 1 yearன்னு அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு அப்படின்னா அதே தான் 20 by 100 into 64. இதோட ஆன்சருமே வந்து 12.8ன்னு வரும். 64 by 5ன்னு வரும்பொழுது 12.8ன்னு வரும். இதுவுமே வந்து லாஜிக்கலி இட்ஸ் நாட் பாசிபிள், அப்படிதானே? ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, ஆப்ஷன் சி, தட் இஸ் 25 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்ட் த கோர்ஸ் அப்படின்னு நம்ம ஆன்சர் எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் படி என்னது, 20% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் அ பர்டிகுலர் கோர்ஸ் கெட் job within 1 year of passing. So what is 20% of 25 people? 20 by 100 into 25 போட போறோம். அப்போ 1 5 5 20s are 100. 1 5s are 5, 5 5s are 25. ஸோ 5 people. ஸோ இது வந்து பாசிபிளான ஒரு இன்டெக்ரல் தான், பாசிட்டிவ் இன்டெக்ரல் இருக்கிறதுனால. ஸோ இது வந்து கரெக்ட் ஆப்ஷனாக மேபி இருக்கலாம், நம்ம செக் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ 5 people கெட் த ஜாப்ஸ் வித்தின் 1 year ஆஃப் பாசிங். ஓகேவா? அப்போ 5 பீப்புளுக்கு வந்து ஜாப் கிடைச்சிருது. செகண்ட் ஆப்ஷனை பாருங்க, 20% ஆஃப் த ரிமைனிங் ஸ்டூடெண்ட் கெட் ஜாப்ஸ்
by the end of the second year of passing னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்து நம்ம என்ன சொல்லணும்னா, ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்களே 5% ஏற்கனவே ஃபர்ஸ்ட் இயர்லயே ஜாப் கிடைச்சிட்டு ரிமைனிங் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்ல 20% வந்து செகண்ட் இயர்ல பாஸ் ஆயிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜாப் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த 25ல இருந்து we have to subtract I mean 25ல இருந்து we have to subtract this 5. இதனை டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா இதுல இருந்து 5 மைனஸ் பண்ணோம்னா 20%க்கு ஜாப்லெஸ்ஸா இருப்பாங்க அட் த எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர். ஓகேவா? தென் அதுல இருந்து தானே 20% ஆஃப் ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செகண்ட் இயர்ல பாஸ் ஆகுறாங்க. So what is 20%? So we have to get what is 20% of 20. This is nothing but 0, 0, 0, 0, 2 into 2, 4. 4 பேருக்கு தான் செகண்ட் இயரோட எண்டிங்ல நம்மளுக்கு ஜாப் கிடைக்குது. ஸோ இந்த 20ல இருந்து இந்த 4 மைனஸ் பண்ணும்பொழுது இந்த ஃபர்ஸ்ட் இயர்ல ஜாப்லெஸ்ஸா இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து செகண்ட் இயர்ல ஜாப் கிடைச்ச ஸ்டூடெண்ட்ஸை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு செகண்ட் இயர்ல வந்து எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாப்லெஸ்ஸா இருக்காங்கிறது ஆன்சர் வந்துடும். ஸோ 20 minus 4 is 16. So totally 16 people are still jobless. அதை பேஸ் பண்ணி பார்க்கும் பொழுது if 16 students are still jobless, how many students had passed the course னு கொடுத்திருக்காங்களா? ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாப்லெஸ்ங்கிறது வந்து 16 ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்திருக்காங்க. அது அந்த ரூலை வந்து நம்மளோட இந்த இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது இஃப் சி இஸ் த கரெக்ட் ஆன்சரா இருந்ததுன்னா. ஸோ அதனால நம்மளுக்கு சி தான் கரெக்ட் ஆன்சர்னு சொல்றோம். ஏன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இப்போ இந்த ஆப்ஷன் இல்லைன்னு பார்த்தாச்சு, இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட்னு கண்டுபிடிச்சாச்சு. நீங்க 100 வச்சு டிரைவ் பண்ணாலும் இதுலயுமே வந்து உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டில் ஜாப்லெஸ் இந்த செகண்ட் இயர் வந்து வேரி ஆகும், 16 இருக்காது. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து நீங்க ஈஸியா மற்ற ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணி இதுதான் கரெக்ட் ஆப்ஷன் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது ஒரு மெத்தட். இப்போ வாங்க இதுல பேசிக்கா என்னென்ன டாபிக்ஸ்லாம் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். தென் ப்ராபபிலிட்டி அண்ட் அரேஞ்ச்மெண்ட் டாபிக்ஸ் இருக்கும், டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன்ஸ் இருக்கும், எக்ஸை டிரைவ் பண்ற மாதிரி சம்ஸ் இருக்கும், ஆவரேஜ் சம்ஸ் இருக்கு, அண்ட் மணி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, ஜியாமெட்ரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு, மென்சுரேஷன் குவான்டிடேட்டிவ் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, தென் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், அப்சர்வேஷனல் எபிலிட்டி, லாஜிக்கல் பசில்ஸ் பார்ப்போம், கேலண்டர் ரிலேட்டட் சம்ஸ் பார்ப்போம், கிளாக் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம், லொக்கோமோட்டிவ் ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம், சீரீஸ் ஃபார்மேஷன்ஸ், அண்ட் தென் ஃபைனலி ஜென்ரல் சயின்ஸ். ஸோ இந்த 16 டாபிக்ஸ் தான் வந்து நம்ம இந்த ஜென்ரல் ஆப்டிடியூட்ல கவர் பண்ண போறோம். ஸோ நம்ம இப்போதைக்கு என்ன நம்ம எப்படி பார்க்கலாம்னா, ஒரு கஷ்டமான டாபிக் அண்ட் ஒரு ஈஸியான டாபிக். ஃபார் எக்ஸாம்பிள் நியூ நம்பர்ஸ் வந்து எப்படியுமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பேசிக்கா நம்பர்ஸோட இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் ஒரு சில கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுவோம். அதுல என்னென்ன ஃபார்முலாஸ் ஒரு சில ஃபார்முலாஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஈவன் நம்ம என்ன சொல்றது, நம்ம ஹையர் கிளாஸஸ்ல படிச்சிருந்தா 6 to 12 வரைக்கும் ஒரு சில நம்பர்ஸ்லாம் படிச்சிருந்தாலும், ஐ மீன் நம்பர்ஸ் ரிலேட்டட் ஃபார்முலாஸ் அதெல்லாம் படிச்சிருந்தாலும் எந்த கொஸ்டினுக்கு எந்த மாதிரி நம்ம ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு பை ப்ராக்டிஸ் மட்டும்தான் வரும். அப்போ அதெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது நம்பர்ஸ் கொஞ்சம் கஷ்டமா தான் கஷ்டமா இருக்கும். அண்டு மென்சுரேஷன் கஷ்டமா இருக்கும். ஜியாமெட்ரி நம்மளுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை வந்து கரெக்டான டயக்ராமுக்கு ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கணும். தென் லொக்கோமோட்டர் ப்ராப்ளம் ஓரளவு புரிஞ்சுக்கிட்டா ஈஸியான டாபிக்கா இருக்கும். லொக்கோமோட்டர் அண்ட் கேலண்டர், கிளாக் ப்ராப்ளம் அதெல்லாமே ஓரளவுக்கு கொஞ்சம் ஈஸியா, ஐ மீன் ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது, ஒரு மீடியம் ஸ்டேஜ்ல வச்சிருக்கிறது வந்து இதெல்லாம் நம்ம வச்சுக்கலாம். கேலண்டர், கிளாக்கு, மூவிங் சீரீஸ்லாம் வச்சுக்கலாம். பட் அந்த ஆவரேஜ் ஃபைண்டிங்குமே ஓரளவு டிஃபிகல்ட் டு டஃப்ங்கிற மாதிரி தான் சொல்லலாம். டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன்ஸுமே அப்படிதான்.
ரொம்ப ஆவரேஜ், பட் இந்த ஆவரேஜ்லாம் ஓரளவு ஓகே. கொஞ்சம் ஈஸியான டாபிக்னு சொல்ல போனா டேட்டா இன்டர்பிரேஷன் அவளுக்கு ஈஸியா இருக்கும். அப்சர்வேஷனல் எபிலிட்டியும் ஈஸியா இருக்கலாம். லாஜிக்கல் பசில்ஸ் ஈஸியா தான் இருக்கும். அதுலயும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சில டிஃபிகல்ட் சம்ஸ் நம்ம பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு இதுல ஃபைனல் ஆன்சர் எக்ஸாம்ல ஈஸியா இருக்கும். அதே மாதிரி சீரிஸ் ஃபார்மேஷன்ஸ் ஈஸியா இருக்கும். ஜெனரல் சயின்ஸ்ல ஒரு சில கான்செப்ட்ஸ் பார்த்து வச்சுக்கிட்டா போதும். அண்ட் ஸோ இவ்வளோதான் சொல்ல வந்தேன். இந்த டாபிக்ஸ் எல்லாமே தான் நம்ம கவர் பண்ண போறோம். ஒவ்வொரு டாபிக்கா ஒரு ஈஸி, ஒரு டிஃபிகல்ட் அந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் நம்ம நம்பர்ஸ் பார்த்தோம்னா அடுத்து டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் பார்க்க போறோம். அடுத்து எப்படி சொல்றது, ப்ராபபிலிட்டி அண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்காது. லைக் இது கொஞ்சம் ஈஸியான டாபிக்கா, ஸோ இதுல கஷ்டமானது கிளாக் பார்த்துடலாம். இதையும் மேட்ச் பண்ணி ஒன் டஃப் அண்ட் ஒன் ஈஸி அந்த மாதிரி நம்ம நெக்ஸ்ட் செக்ஷன்ஸை கொண்டு போகலாம். நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல நம்ம அப்படி ஒரு காம்பினேஷனா பார்த்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் போர் அடிக்காம இருக்கும். ஸோ கம்மிங் டு நம்பர்ஸை வந்து நம்ம இது வந்து பேசிக் டெஃபினிஷன்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். இன்னும் டெஃபினிஷன்ஸ் நம்ம பார்க்க போறோம். அண்ட் நிறையா ஃபார்முலாஸும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த நம்பர்ஸ்ல எந்தெந்த ஃபார்முலாஸ் வந்து மேஜரா ரிமைன் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியும்னு. ஸோ ஃபர்ஸ்ட் இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நேச்சுரல் நம்பர்ஸ் இது எல்லாமே ஃபர்ஸ்ட் ரொம்ப பேசிக்கான இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான் நான் இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கேன். நேச்சுரல் நம்பர்ஸ் என்னன்னா தே ஆர் நத்திங் பட் கவுண்டிங் நம்பர்ஸ். ஓகேவா? அதுல என்னென்ன இருக்கு, 1 2 3லேருந்து சொல்லுவாங்க. 1 2 3லேருந்து எந்த ஒரு இன்ஃபினிட்டி வரைக்குமே இருக்கிற எல்லா நம்பருமே நேச்சுரல் நம்பர் தான். அதே மாதிரி இன்டகர்னா ஆல் கவுண்டிங் நம்பர் இன்க்ளூடிங் 0 அண்ட் நெகட்டிவ்ஸ் ஆஃப் த கவுண்டிங் நம்பர்ஸ். ஸோ இதுதான் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ்க்கும் இன்டகர்ஸுக்கும் இடையில இருக்க எக்ஸாம்பிள். இப்போ சம்ல இன்டகர்னு கொடுத்துருந்தாங்கன்னா விச் மீன்ஸ் தட் இன்க்ளூட்ஸ் 0 ஆல்சோ அப்படிங்கிறதையும் நம்ம பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் -3 -2 -1லேருந்து இது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டு இருந்ததுன்னா அதெல்லாம் நம்ம கலெக்டிவா இன்டகர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுலேயுமே வாட் ஆர் த செட் ஆஃப் பாசிட்டிவ் இன்டகர்ஸ் அப்படின்னா தட் இஸ் 1 2 3 and 4. ஓகேவா? செட் ஆஃப் நெகட்டிவ் இன்டகர்ஸ் என்னன்னா -1 -2 -3 -4. ஸோ இது அண்டர்ஸ்டாண்ட் தான். நெகட்டிவ்ல ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் ஆல் நான் நெகட்டிவ் இன்டகர்ஸ் சொன்னாங்கன்னா இதுதான் வந்து 0ல இருந்து ஆரம்பிக்குது. ஃப்ரம் 0 to 1 2 3 to இன்ஃபினிட்டி வரைக்கும். அண்ட் ஈவன் நம்பர்ஸ்னா நமக்கு தெரியும் டிவைசபிள் பை 2 எல்லாமே ஈவன் நம்பர்ஸ் தான். ஆட் நம்பர்ஸ் விச் இஸ் நாட் டிவைசபிள் பை 2 அது எல்லாமே ஆட் நம்பர்ஸ். ஸோ இந்த ஒரே ஒரு சம் மட்டும் நோட் பண்ணிக்கோங்களேன். The difference, the sum, and the product of two integers are in the proportion of 1:3:100 ன்னு கொடுத்துருக்காங்க. வாட் ஆர் த டூ இன்டகர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து டிசம்பர் செஷன்ஸ்ல கேட்டிருக்காங்க. 2019ல வந்திருக்கு இந்த கொஸ்டின். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு எந்த இன்டகர் அந்த இன்டகர் என்னவா இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம அந்த இன்டகர்ஸை ஏ அண்ட் பின்னு அசியூம் பண்ணிக்குவோம். ஓகேவா? சம்ல என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் த டிஃப்ரென்ஸ் சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் டூ இன்டகர்ஸ். Difference of two, difference sum and product of two integers is in the ratio of 1:3:10. இப்போ ஏயும் பியும் நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம் அந்த இன்டெகிரல்னா இதை வந்து நீங்கள் டிஃப்ரென்ஸை எப்படி சொல்லுவீங்க? ஏ இன்டு பி அதை வந்து
மேத்தமேட்டிக்கல் ஃபார்ம்க்கு கன்வெர்ட் பண்ணுங்க. டிஃபரன்ஸ் ஆஃப் டூ இன்டகர்ஸ் எப்படி நம்ம டினோட் பண்ணுவோம்? a மைனஸ் b. அதே மாதிரி சம் ஆஃப் டூ இன்டகர்ஸ். Sum of two integers na ஒரு integer a ஒரு integer b. So what is the sum of two integer a plus b? Then final என்னது? Product of two integers. a b வச்சு derive பண்ணுங்க. Product என்னது? a into b. இந்த 1:3:10 இருக்கத டிஃபரன்ஸ் அண்ட் சம்மை மட்டும் வச்சு நம்ம 1/3 அதை ரேஷியோவா மாத்தி எழுதலாம்ல. ஐ மீன் இந்த ரேஷியோவா இருக்கிறத நம்ம வந்து ஃப்ராக்ஷன்ல மாத்தி எழுதலாம். ஸோ இதை நம்ம இந்த டிஃபரன்ஸ் அண்ட் சம் வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா டிஃபரன்ஸ் டிவைடட் பை சம் அப்படின்னு மாத்தி எழுதலாம். ரேஷியோவா இருக்கிறத ஃப்ராக்ஷனா. ஸோ what is difference divided by sum? That is 1/3. Again நம்ம difference and sum a and b ங்கிற இன்டெக்ரலா அசியூம் பண்ணிட்டு நம்ம டிஃபரன்ஸ் எப்படி சொல்லியிருக்கோம்? what is difference? That is a minus b divided by what is sum a plus b. ஸோ இதை நம்ம எப்படி a மைனஸ் b a. ஸோ உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் அதை திரும்ப திரும்ப எழுதிட்டு இருக்கேன். a plus b is equal to 1/3 இருக்கா? ஸோ b and b வந்து கேன்சல் ஆயிடும், மைனஸும் பிளஸும். இப்போ மேம் மைனஸ் பிளஸ் சாரி ஒரு நிமிஷம் மேம். ஏ வேணா கேன்சல் பண்ண முடியும், பி வந்து ஒன்னு மைனஸ்ல இருக்கு ஒன்னு பிளஸ்ல இருக்குல்ல மேம், டிவைட்ல வேற இருக்கு, அது எப்படி மேம்? இல்ல ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. a மைனஸ் b a பிளஸ் b. சாரி இது கேன்சலிங்ல வராது, ஒரு நிமிஷம். a மைனஸ் b இன்டூ a பிளஸ் b equal to 1/3 வருதா? ஸோ இந்த ஆப்ஷனை இந்த சைடு 3 அந்த சைடு கொண்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி a பிளஸ் b இந்த சைடு போயிடும். ஸோ 3 இன்டூ a மைனஸ் b is equal to a plus b வருமா? ஸோ 3ஆல இதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இந்த டேர்ம் 3a minus 3b is equal to a plus b. த்ரீ இங்க இருக்க a டேர்ம் ஐ மீன் ரைட் ஹேண்ட் சைடு இருக்க a டேர்மை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடுங்க. அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க 3b டேர்மை அந்த சைடு கொண்டு போயிருக்கோங்க. ஸோ 3a இருந்து இந்த பாசிட்டிவ் a வந்து இந்த பக்கம் வரும்போது நெகட்டிவா ஆகும். 3a மைனஸ் ஏன்னு வருமா? அதே மாதிரி b இந்த பக்கம் போகும்பொழுது பிளஸ் 3b மாறும். That is 4b. 2a is equal to 4b வரும். a is equal to then 2b. a is equal to 2b. Sorry for this blender mistake. நான் வந்து கொஞ்சம் அர்ஜென்ட்ல அப்படி மாத்தி சொல்லிட்டேன். ஓகே மேம், ஓகே மேம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஸோ ஆன்சர் வரும்பொழுது A is equal to 2Bன்னு வருதா? அதே மாதிரி இந்த 2 டெஃபினேஷனையும் வச்சு பாருங்க. அதே மாதிரி அடுத்து இந்த சம் அண்ட் ப்ராடக்ட்டையும் வச்சு பார்த்தா கூட உங்களுக்கு வேற ஒரு ஆன்சர் கிடைக்கும். பட் ஆனா நம்மளுக்கு அது வரைக்கும் போகணும்னு கூட அவசியம் இல்ல. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை வச்சு மட்டுமே நம்ம ஒரு விஷயத்தை டிரைவ் பண்ணிக்கலாம். A is nothing but A is equal to 2B. அதாவது B-யை விட 2 மடங்கு அதிகமா இருக்கும் ஏங்கிறது. ஓகேவா? ஸோ இப்ப அந்த ஒரு ரூலை வச்சு இங்க இருக்கிறதெல்லாம் பாருங்க. இப்ப A3ன்னு போட்டோம்னா B வந்து என்னவா இருக்கணும்? 6 இருக்கணும். ஸோ அப்ப ஆனா இங்க கொடுத்திருக்கிறது வந்து 9. இந்த ஆப்ஷன் வராது. அதே மாதிரி இந்த ஆப்ஷனும் வராது. 2,5 இருக்க ஆப்ஷனும் வராது. பட் இந்த ஆப்ஷனை பாருங்க, இது சாட்டிஸ்ஃபை ஆகும். இப்ப A வந்து 5ன்னு வச்சுக்கிட்டோம்னா அதோட 2 சேர்ந்ததுதான் 2B சேர்ந்ததுதான் வந்து மீன்ஸ் one integer is the double of the other. So one integer இப்ப ஒரு இன்டெகர் வந்து இன்னொரு இன்டெகரோட டபுளா தான் இருக்கும். அதுதான் இதுல சொல்ல வராங்க. இப்ப இப்ப AB எதை வேணாலும் இருக்கலாம். A வந்து 5ஆவும் இருக்கலாம், இல்ல A வந்து 10ஆ கூட இருக்கலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த 10ன்னு 5ன்னு வச்சுக்கிட்டோம்னா B-யை வந்து 5ன்னு வச்சுக்கிட்டோம்னா, அதே நேரத்துல B-யை வந்து 5ன்னு வச்சுக்கிட்டோம்னா 2 into 5 is equal to 10. இன்னொரு இன்டெகர் நம்மளுக்கு கிடைச்சிருதா? ஒரு இன்டெகர் அந்த இன்டெகரை 2ஆல மல்டிப்ளை பண்ணும் பொழுது நம்மளுக்கு இன்னொரு இன்டெகர் வரணும். அதுதான் இந்த ரூலை சாட்டிஸ்ஃபை பண்ற ஒரு 2 இன்டெகர்ஸ் நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த 5 and 10 மட்டும்தான் இது சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். ஏன்னா 5 into 2 ஒரு இன்டெகர் அதோட 2ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா உங்களுக்கு செகண்ட் இன்டெகர் வந்துடும். அதுதான் தட் இஸ் 10. அதுதான் வந்து A is equal to 2Bங்கிற ஃபேக்டை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அது தவிர நீங்க மற்ற இந்த ஆப்ஷன் போட்டாலும் இந்த ரூல் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஓகே, இந்த சம்ல எதுவும் டவுட்ஸ் இருக்கா? நோ மேம், புரியுது மேம். ஓகேப்பா. ஆக்சுவலி நம்ம நெக்ஸ்ட் இதோட இந்த சம்மோட நான் இதை வைண்ட் அப் பண்ணிக்கிறேன்ப்பா அந்த செஷனை. நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்பர்ஸ் தான் நம்ம கண்டினியூ பண்ண போறோம். நம்பர்ஸ்ல இருக்க ரிமைனிங் ஈக்குவேஷன்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுல இருக்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம கம்ப்ளீட்டா சால்வ் பண்ணுவோம். அப்பதான் வந்து நம்மளுக்கு இந்த கொஸ்டின்ஸ் எப்படி வருதுங்கிற ஐடியா இருக்கும். அதே மாதிரி குரூப்லயும் வந்து நான் டெய்லியும் ஒவ்வொரு கொஸ்டின் போஸ்ட் பண்ணுவேன். அதை ஜஸ்ட் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதை வந்து நீங்க உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கலனாலும் குரூப்ல டிஸ்கஸ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல அதை இன்னும் கூட டீட்டெயிலா நம்ம இதை எப்படி இருக்கலாங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம், எப்படி இதை சால்வ் பண்ணலாங்கிறது. ஓகேவா? ஓகே மேம், இதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ.